ஹலோ மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். பாருங்கள், ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஆப்பம் தேங்காய் சட்னி. நல்லா சூடு காஞ்சிருச்சு சட்டி. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. நான் வந்து நேற்றே நல்லா போட்டு ஆட்டி வச்சிட்டேன். கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு கரைச்சிருக்கேன். உளுந்து, பச்சரிசி, புழுங்கல் அரிசி சாதங்க, வெள்ளை சாதம் போட்டு நல்லா பழைய சாதமாக இருந்து போட்டு அரைச்சிங்கனாக்க நல்லா புசு புசுன்னு நல்லா வருங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது. எல்லாம் சுதா சமையலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சுவையான சூடான ஆப்பம் ரெடி. ஓகே, அடுத்த ஆப்பம் ஊற்றலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் பால், வெஜிடபிள் குருமா, தேங்காய் சட்னி, மட்டன் குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மொறுவலாகவும் இருக்கும் நல்லா. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து காம்பினேஷன் தேங்காய் சட்னி இன்றைக்கி. நாளைக்கு வந்து தேங்காய் பால், இல்லை நாளைக்கு குருமா, எது தக்காளி சட்னி எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுக்கு இருங்க, அடுத்த தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த ஆப்பம், தோசை இல்லை ஆப்பம் வேகணும். எல்லாம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. இருங்க, என் பையன்கிட்ட போய் கொடுத்துட்டு வரேன். மௌலீஷ், வா. பாருங்கள், அடுத்த ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்லேயே தான் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வருங்க. இது பொறுமையாக எடுக்கணும், உடையாமல். ஆப்பம் ரெடி. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ஆக்சுவலி தெரியும் ஆப்பம் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு. சில பேர் தேங்காய் போட்டு அரைப்பாங்க. நான் வந்து அரிசி சாதம் போட்டு அரைப்பேன். சாதம் போட்டு நல்லா ஆட்டினீங்கனாக்கா பூ மாதிரி இருக்கும் ஆப்பம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த புசு புசுன்னு வரதுக்காக அந்த சோடா மாவுலாம் போடுவாங்க. அதெல்லாம் போடாதீங்க, அதெல்லாம் வயிற்றுக்கு கெடுதல். இப்போ பாருங்கள், அடுத்து ஆப்பம் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக அப்படி தேங்காய் பால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு சட்னி பிடிக்கும், ஒருத்தருக்கு தேங்காய் பால் பிடிக்கும். குருமா இருக்குது, கொஞ்சம் சட்னி இருக்குது. காலையில் தான் தேங்காய் பால் அடிக்கணும். அது பியூர் தேங்காய் பால் ஒரு தடவை அடிக்கணும். அப்போ தான் திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும்.
பாருங்க எவ்வளோ அப்படியே புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். நடுப்புற வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நல்லா சாதம் பழைய சாதம் இந்த மாதிரி சுடு சாதம் இருந்து போட்டு அரைச்சோம்னாக்கா சூப்பராக வருங்க. வேணாமா? சரி நைனா சாப்பிட்டோம் வை, நான் உனக்கு தோசை ஊற்றி தரேன். இந்த இங்கே இருக்குது.